Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா Windows 11 அஃபிஷியலா அக்டோபர் 5ஆம் தேதி ISO ஃபைல் எல்லாத்துக்கும் வந்து பப்ளிக்கா ரோல் அவுட் பண்ண போறாங்க. கம்பெனி தரப்புல இருந்து அஃபிஷியலா ரிவீல் பண்ணிட்டாங்க. நம்ம சேனலும் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ Windows 11ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பில்ஸ் எல்லாமே அவங்க கம்பெனி தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்மளும் வந்து செக் பண்ணி வந்து பார்த்தோம். நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வர மாதிரி தான் இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா Windows 11ல புதுசா என்ன கொண்டு வர போறாங்கன்னா Windows 10ல இருக்க Photos ஆப்பை Windows 11க்கு ரீவேம்ப் பண்ணிருக்காங்க. ரீடிசைன் பண்ணி ஏகப்பட்ட புதுசா ஆட் பண்ணி Windows 11 வந்து கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதை பத்தின டீடைல்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்து பாக்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Windows 11 அஃபிஷியலா அக்டோபர் 5ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போறாங்க ISO ஃபைல். அதுக்கு முன்னாடி வந்து இன்சைடர் ப்ரிவியூல ஜாயின் பண்ணி ஏகப்பட்ட பில்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. பீட்டா வெர்ஷன் சொல்லி ஏகப்பட்ட பில்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ Windows தரப்புல இருந்து அஃபிஷியலா சீஃப் ப்ராடக்ட் ஆஃபீஸர் அவர் ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு. புதுசா நாங்க Windows 11ல ஒரு போட்டோஸ் வந்து வரப்போகுது. அதாவது Windows 10ல இருந்து Windows 11க்கு ரிவ்யூம் பண்ணிருக்கோம் சொல்லி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து போட்டோஸ் வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த Windows 11 போட்டோஸ் ஆப் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சொல்லி வந்து பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க Windows 10ல போட்டோஸ் ஆப் யூஸ் பண்ணிருப்பீங்க. போட்டோஸ் ஆப் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ரீசென்ட் இமேஜ் எல்லாமே ஷோவா இருக்காது. அண்ட் மேல அந்த ஃபோல்டர்ஸ் ஆல்பம் ஷோவா இருக்கும். அண்ட் மெமரிஸ் மட்டும் கீழே வந்து ஸ்லோவா இருக்கும். நீங்க கிட்டத்தட்ட 1 to 2 இயர்ஸ் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் எப்போ டேட் எடுத்துன்னு சொல்லி மந்த்லி வைஸ் உங்களுக்கு ஆர்டர் வந்து ஷோவா இருக்கும். இப்போ வரப்போற Windows 11 போட்டோஸ்ல உங்களுக்கு ஓபன் பண்ணும்போது ரீசென்ட் போட்டோஸ் என்னென்ன யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நமக்கு வந்து காட்டுது. நீங்க இந்த இமேஜ் வந்து பாருங்க. இதுல மேல வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க Windows 10ல வந்து அதை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ Windows 10ல அந்த புது UI வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபோல்டரையும் அந்த ஆல்பமே கிளிக் பண்ணி உள்ள போயிட்டோம்னா ஒரு போட்டோ வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ புதுசா வர்ற Windows 11 அந்த போட்டோஸ் ஆப்ல நம்ம கீழே நம்மளே கம்பேர் பண்ணிக்க மாதிரி 1 to 3 ஒரு 4 இமேஜ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து ஷோ பண்ணிக்கலாம். நீங்க இந்த இமேஜ் வந்து பாருங்க, உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இதுல 4 இமேஜ் வரைக்கும் நம்ம அதை ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அதுக்கப்புறம் இதை கம்பேர் பண்ணி இதை எடிட் பண்ணலாமா, இந்த இமேஜ் வைக்கலாமா, இந்த இமேஜ் வேண்டாமா, இது நல்லா இருக்கு நல்லா சொல்லி நீங்க ஈஸியா வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரும் புதுசா வந்து ஆட் பண்ணிருக்காங்க Windows 11 போட்டோஸ்ல. அண்ட் முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா Windows 10க்கும் Windows 11க்கும் உள்ள போட்டோஸ்ல முழுக்க UI வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. Windows 10ல பாக்குறதுக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்து பழகி போன UIக்கும் இப்போ Windows 11ல வர புது போட்டோஸ் UIக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவா என்ன ஆட் பண்ணிருக்காங்க இந்த போட்டோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போட்டோஸோட இன்ஃபோ வந்து பார்ப்போம். எவ்வளவு ஃபைல் சைஸ் இருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் ஷோ ஆயிட்டு இருக்கு. இப்போ புதுசா இருக்க இந்த Windows 11 போட்டோஸ்ல நமக்கு சின்னதா ஒரு மேப் வந்து கொடுத்திருக்காங்க. நமக்கு லொகேஷனோட சேர்த்து சின்னதா ஒரு சைட் மேப்பும் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா ஃபீச்சரை வந்து Windows 11 போட்டோஸ் ஆப்ல மேப் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்திருக்காங்க. ஃபைல் இன்ஃபோல எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் ஆஃப் அந்த போட்டோஸ் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட UIs வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. நீங்களே வந்து பார்க்கலாம். ஜூம் பண்ற ஆப்ஷன், ஜூம் அவுட் பண்ற ஆப்ஷன், அண்ட் ரொட்டேட் பண்ற ஆப்ஷன், அண்ட் எக்ஸ்ட்ராவா எடிட் பண்ற ஆப்ஷன், டெலிட் பண்ற ஆப்ஷன், ஃபேவரட்டைஸ் ஆப்ஷன், அண்ட் இன்ஃபோ ஆப்ஷன் எல்லாமே வந்து மேல வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் Windows 10 போட்டோஸ் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா சைடுல வந்து கொடுத்திருப்பாங்க. நம்ம ஒரு 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணா அதுல வந்து கொடுத்திருப்பாங்க எடிட் பண்ணணுமா, செட்டஸ் பண்ணணுமா, சேவ் கொடுக்கணுமா, ஃபைல் இன்ஃபோ வந்து பார்க்கணுமா, ரொட்டேட் பண்ணணுமான்னு சொல்லி சைடுல ஒரு 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணா மட்டும் தான் Windows 10ல வந்து நமக்கு வந்து தெரியும். இப்போ இருக்க இந்த Windows 11 போட்டோஸ் ஆப்ல நமக்கு டாப் ஆஃப் த லிஸ்ட்லயே வந்து எல்லா லிஸ்ட்டும் கொடுத்தாங்க. ஃபேவரட்ஸ் ஆட் பண்றதா ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்றதா டெலிட் பண்ணிக்கலாம், எடிட் பண்றதா எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே Windows 11 போட்டோஸ் ஆப்ல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து பாருங்க. இது வந்து நம்ம எடிட் பண்ற ஆப்ஷன் ஒரு போட்டோஸை எடிட் பண்ணுவோம், அதுல வந்து கிராப் பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஃபில்டர் பண்ணுவோம். அண்ட் சேவ் அண்ட் காப்பி இந்த கொடுத்திருக்காங்க. நம்ம Windows 10ல பார்த்த ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா சேவ் அண்ட் காப்பி வந்து கீழே வந்து கொடுத்திருப்பாங்க. அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபில்டர்ஸ் தான் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. மார்க்அப் வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ இந்த Windows 11 போட்டோஸ் ஆப்ல மார்க்அப் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் Windows 11 வர போட்டோஸ் ஆப் சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிருக்காங்க. இந்த மார்க்அப், அந்த UI, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேல வந்து கொண்டு வரது, சில ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கிறது டாப்ல கொண்டு வரது, இந்த மாதிரி ரீவேம்ப் ஏகப்பட்டது வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா Windows 10 போட்டோஸ்க்கும் Windows 11 போட்டோஸ்க்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Windows 11ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க. ஏகப்பட்ட UI சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் Windows 11 வரும்போது அந்த போட்டோஸ் ஆப் நம்ம யூஸ் பண்ணி. அண்ட் மேபி வந்து இது Windows இன்சைடர்ஸ் உள்ள சீக்கிரமாக ஆட் பண்ணுவாங்க. அடுத்த பில்டை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் Windows 11 அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் ஏகப்பட்ட ஏதாவது ஆட் பண்ணிருக்காங்களா, இன்னும் ஸ்மால் சேஞ்சஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச இந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டோஸ் ஆப் சின்னதாக ஒரு கிளிப்ல இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம அஃபிஷியலாக வந்ததுக்கு அப்புறம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. சின்ன இன்ஃபர்மேஷன் Windows 10ஓட போட்டோஸ் ஆப்க்கு வந்து Windows 11 ரீவேம்ப் பண்ணிருக்காங்க. அதை பத்தின டீடைல்ஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிருக்கீங்க ரொம்பவே நன்றி. மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.